ஹலோ செல்ல குட்டி பிள்ளைகளா, திரும்பமா ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் படிக்க வந்திருக்கக்கூடிய உங்களை கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்னைக்குள்ள சண்டே ஸ்கூல் படிக்க முன்பாக நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடியவர், இந்த நாளில் இந்த அருமையான பிள்ளைகள் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை ஆஸ்வதிங்க. விசேஷமாக உமது பிறப்பின் செய்தி அந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஆஸ்வாதமாய் மாறட்டும். ஆண்டவராக நீதாம் இந்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் வழிநடத்தணுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். கிறிஸ்மஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் உண்டு. 2 காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு 3வது காம்படிஷனுடைய லாஸ்ட் டேட்டு. சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு, கவனமா கேளுங்க. ஹாய் குட்டீஸ், வெரி 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 குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் கிறிஸ்மஸோடைய நம்ம கடைசி டைம்குள்ளே வந்துட்டோம். இன்னும் நமக்கு 2-3 நாளில் நமக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஜாலியாக இருக்க போகிறோம். புது ட்ரெஸ் போட போகிறோம், பலகாரம் சாப்பிட போகிறோம், பட்டாசு வெடிக்க போகிறோம், சர்ச்சில் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம், அதுக்கு வேற நம்ம காஸ்டியூம்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். ஸோ ஒரே ஹாப்பி மந்த்து தான். ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கும் நம்ம எல்லா காரியங்களையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிக்கலாமா? கைகளை கொப்பிக்கங்க, கண்களை முடிக்கங்க, தலைகளை தாழ்த்துங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க. அன்று உங்களுடைய பிறப்பை பற்றி நாங்கள் கேட்க போகிறோம், நாங்கள் படிக்க போகிறோம். இன்னும் ஒரு சில காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள போகிறோம். எங்களோட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. நீங்கள் எங்களுக்காக வந்து பிறந்தீங்க சாமி. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீங்கள் வந்து பிறந்தீங்க. நன்றி ஏசப்பா. எங்களோட இருந்து வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களோ நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். அந்த கிறிஸ்மஸ் வைபோடையே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஆக்ஷன் சாங் பாடிடுவோமா? Christmas makes me sing, la 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 la. Christmas makes me sing, la 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 la. Christmas makes me sing, sing, sing. Oh, Christmas makes me sing, la 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 la. Christmas makes me laugh, ha 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 ha. Christmas makes me laugh, ha 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 ha. Christmas makes me laugh, laugh, laugh. Oh, Christmas makes me laugh, ha 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 ha. Christmas makes me smile, see my pearly whites. Christmas makes me smile, see my pearly whites. Christmas makes me smile, smile, smile. Oh, Christmas makes me smile, see my pearly whites. Christmas makes me clap. Christmas makes me clap. Christmas makes me clap, clap, clap. Oh, Christmas makes me clap. Christmas makes me dance. Christmas makes me dance. Christmas makes me dance, dance, dance. Oh, Christmas makes me dance. Christmas makes me shout, yay, Christmas! Christmas makes me shout, yay, Christmas! Christmas makes me shout, shout, shout. Oh, Christmas makes me shout, yay, Christmas! Christmas makes me shout, shout, shout. Oh, Christmas makes me shout, yay, Christmas! என்ன குட்டீஸ், பாட்டு பாடினீங்களா? இப்போ எல்லாம் உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம மனப்பாட வசனம் படிக்கணும் இல்லையா? நம்மளோட சண்டே கிளாஸில் நம்ம என்ன இருந்தாலும், நம்ம எவ்வளோ காம்படிஷன்ஸு என்னெல்லாம் நம்ம பண்ணாலுமே டெஃபினட்டாக நம்ம என்ன செய்வோம்? கரெக்ட், மனப்பாட வசனம் படிப்போம். சரி, இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மனப்பாட வசனம் ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம போன வாரம் படித்த அதே புக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் வித்தவுட் எனி டிலே நீங்கள் கரெக்டாக சொல்ல போகிறீங்க. ஓகேயா? ஏசாயா, ஐசாயா, தமிழில் ஏசாயா, இங்கிலீஷில் ஐசாயா. போன வாரம் தான் படித்தோம், அதனால் நீங்கள் கரெக்டாக சொல்வீங்க. அது எந்த ஏற்பாடு? பழைய ஏற்பாடு. ஓகே, ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறதுல தான் அது வருது. இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓல்டு டெஸ்டமெண்ட்னா எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணோம்? லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நம்ம எடுத்துட்டோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 9 verse 6. போன வாரம் படித்தோம், ஆனால் போன வாரம் நம்ம படித்தது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்னைக்கு அதே அதிகாரம் தான், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஓகே, இப்போ நம்முடைய மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. ஓகே, இந்த வசனம் கொஞ்சம் பெரிய வசனம் தான், ஆனால் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனங்கள். ஓகே, ஏன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சில விஷயங்கள், சில வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் படிப்போம், சண்டே கிளாஸில் கேட்போம், அடிக்கடி கேட்கக்கூடிய வசனங்கள். ஓகே, அதில் சில வாக்குத்தத்தங்கள் அப்படின்றதுலாம் நிறைய இருக்குது, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கரெக்டாக அதை நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே அந்த வசனங்களை வச்சுருக்கணும். ஓகே, அதனால தான் இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கடி கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் போட்டு வந்திருக்கோம்? பி. ஓகே, பி ஃபார் என்ன? இவ்வளோ நாள் நம்ம பெல் போட்டோம், கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டோம், அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டோம், எல்லாம் போட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வாரத்தில் நமக்கு என்ன நடக்க போகுது? கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஓகே, கிறிஸ்மஸ்னா என்ன? ட்ரீ வைக்கிறது, ட்ரெஸ் போடுறது. ஓகே, எல்லாம் ஃபைன், எல்லாம் பண்ண போகிறோம். ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து என்ன செஞ்சாங்க? பிறந்தார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பி ஃபார் born. பி ஃபார் born. ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இவ்வளோ நாள் கிறிஸ்மஸ்ஸு, பெல்லு, இது மாதிரிலாம் இருந்துச்சு, கதை சொன்னாங்க. இப்போ இந்த born அப்படின்றதுல என்ன கதை சொல்ல போகிறாங்க? இந்த பியில் என்ன கதை வரப்போகுது? கவனமாக போய் கவனிச்சுட்டு வாங்க. என்ன குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரமும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், கரெக்டா? இது என்ன மந்த்து? இந்த மந்தில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், கரெக்டா? அதுவும் முக்கியமாக இந்த வாரத்தில் எல்லாரும் சர்ச்சுக்கு போய் மேரி கிறிஸ்மஸ்னு எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த வாரத்தில் தான் கிறிஸ்மஸ் வரப்போகுது. சரி, கிறிஸ்மஸ் வரப்போகுது, எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்கல்ல? எதுக்கு? நல்ல பிரியாணி சாப்பிட்றதுக்கா? இல்லை, கரெக்டாக எதுக்கு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் அதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பைபிளில் நடந்த ஒரு கதையும் ஒரு சம்பவமும் அதே போல் கற்பனையில் இருக்க ஒரு சம்பவமும் சேர்த்து வச்சு ஒரு கதையை சொல்ல போகிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. அதனால் இவங்க நிறைய சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணுவாங்க. நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ், எங்களுக்கு எப்படியாவது குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொன்னாங்க. அவங்களும் அந்த கணவன் மனைவி அவங்க தனிப்பட்ட ஜபத்துலேயும் ஏசப்பா கிட்டே கேட்பாங்க, எப்படியாவது எங்களுக்கு குழந்தைங்க தாங்க ஏசப்பா, எங்கள் வீட்லேயும் சந்தோஷம் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். இப்படியே நிறைய வருஷம் போச்சான். அப்போது ஒரு வருஷம் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் தெரியுமா? அந்த மனைவி வந்து குழந்தை உண்டாயிருச்சு, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. அதனால் ஒரே ஹாப்பி, அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அதனால் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே இந்த மந்தில் இப்படி பண்ணு, இந்த மாதத்தில் அப்படி பண்ணு, இந்த மாதத்தில் அப்படி சொல்லிட்டு எல்லா அட்வைஸ் மேலே அட்வைஸாக பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு. அப்படியே மாதம் போகும்போது கரெக்டாக 8th மந்த்து 9th மந்த்துன்னு வந்துடுச்சு. குழந்தை பிறக்க போகிற டைம் வந்துடுச்சு. ஆனால் அப்போ பார்த்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன தெரியுமா அதிர்ச்சியான நியூஸு? அப்போது கொரோனா வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, கொரோனா வரும்போது எப்படி இருந்துச்சு? அதனால் கொரோனா வந்தனால யாரும் யார்கிட்டையும் நெருங்கக்கூடாது, யார்கிட்டையும் போயிட்டு பக்கத்தில் இருந்தாலும் யார் அப்படின்னு இரும்பிட்டாலும் என்ன ஆகிடும்? ஐயோ தள்ளி போயிடுங்க, இல்லை மாஸ்க்கை போடுங்க, இல்லை டக்குன்னு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கும் கொரோனா வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா குழந்தை பிறக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் போனால் எல்லா ஹாஸ்பிட்டல் பெட்ஸும் என்ன இருக்குது? புக்
புக் ஆயிடுச்சு. எதுக்காக? எல்லாமே கொரோனா பேஷண்ட்ஸை அட்மிட் பண்ணுறதுக்காக. டாக்டர்ஸும் அவைலபிளாக இல்லை. ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்றதுக்காக கேம்புக்கு போகிறாங்க, நிறைய வில்லேஜஸில் போய் விசிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே அங்கங்கே இருக்காங்க. ஆக்சுவலி டாக்டர்ஸே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் இந்த கணவன் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம், கடவுள் கொடுத்த குழந்தை நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தைரியத்தோடு இருந்தாங்க. அதே போல் குழந்தை பிறக்கிற நாள் வந்துருச்சு. அந்த ஆண்டிக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. எங்கே ஓடணும்? பக்கத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியே தீரணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே பார்த்தா பெட்லாம் இல்லை, சாரி அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. சரி, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அங்கே குழந்தை பார்க்குற டாக்டர்ஸ் இல்லை, அவங்க ஜென்ரல் டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க என்னடானா நம்ம சர்ஜன் பண்ணணும், நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் குழந்தை எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல. அந்த ஆண்டிக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா முதல் குழந்தை பிறக்குதா, என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனாலும் இல்லை கடவுள் காப்பாற்றார் நம்பிக்கையாக இருக்காங்க. அப்படி டைம் போக போக என்னாச்சுன்னா, டாக்டர்ஸ் டிசைட் பண்ணாங்க, சரி நம்ம சர்ஜரி பண்ணி குழந்தை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் சர்ஜரி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு குழந்தையும் வெளில எடுத்துடுறாங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாகி குழந்தை பிறந்துடுச்சுன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் குழந்தை கொண்டு வந்து காட்டவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மனசில் கவலையாக இருக்குது. என்னடா இது, குழந்தை பிறந்துடுச்சு ஆனால் காட்டவே மாட்டேங்கிறாங்களே. அப்போ தான் ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்களா, பாருங்க மேடம், உங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சு, ஆனால் குழந்தை மூச்சே சரியாக விட மாட்டேங்குது. அது இப்போ கொரோனா டைம்னால என்ன பண்ணுறது தெரில, நாங்களும் வந்து வெண்டிலேட்டரில் வச்சுருக்கோம் அப்படின்னாங்களாம். இதை கேட்டோன்னே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். இவ்வளோ வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் எங்களை பார்க்க விடாமல் இன்குபேட்டரில் மூச்சுக்காக கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டாக ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ண வந்துட்டே இருக்காராம். ஏன்னா இந்த கொரோனா டைம் அப்போ நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குமா போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மனதைரியம் தராங்க. கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் பண்ணிட்டு வராங்க. அப்படி இவங்க வார்டுக்கு வரும்போது இவங்களோட கஷ்டத்தை கேட்டு அவர் ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, நம்ம பைபிளில் இயேசு எப்படி பிறந்தார்னு. கரெக்டாக ஏசப்பா பிறக்கும்போது எப்படி இருந்தார்? ஜோசப்க்கும் மேரிக்கும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கூட கிடைக்காத அளவுக்கு அவங்கள என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இடமா இங்கே இடம் இல்லை எல்லாமே ஃபுல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஒரு மனுஷன் மட்டும் என்ன பண்ணார்னா, என்னோட ஆடு மாடுன்னு இருக்கிற அந்த இடத்துல வேணா ஒரு இடம் இருக்குது, வேணா நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்தாரு. அந்த இடத்துல தான் ஏசப்பாவும் குழந்தையா பிறந்தாரு. இப்படி நடக்கும்போது முதல்ல யாருக்கு தகவல் போய் சொன்னாங்க? நம்ம ஏஞ்சல்ஸு. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஷெப்பர்ட்ஸ்க்கு சொன்னோன்னே அவங்க என்ன வந்து பண்ணாங்க, குடுன்னு போயிட்டு நம்ம ஏசப்பாவை பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம பார்த்துக்காக வந்து ரட்சகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அவரையும் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அடுத்தது யார் வந்தா சொல்லுங்க? 3 wise men, ராஜாக்கள் வந்தாங்க. அவங்க சும்மா மட்டும் வரல, குழந்தைக்காக நிறைய கிஃப்ட்ஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கரெக்டாக இப்படி இருக்கும்போது மேரி ஜோசப் அவங்களுக்குன்னு யாருமே இல்லை, குழந்தையும் பிறந்துடுச்சு பார்த்துக்கணும், ஆனால் துணைக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கும்போது ஷெப்பர்ட்ஸ் வந்து பார்த்தாங்க, ராஜாக்கள் வந்து பார்த்தாங்க, அவங்க கொடுத்த கிஃப்ட்ஸை வச்சு குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்போது ஏசப்பா குழந்தையா பிறந்தபோது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ஐயோ இந்த குழந்தை பிறந்துடுச்சு எப்படி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு கஷ்டம்லாம் படாமல் அந்த குழந்தைய அழகாக வளர்த்தாங்க. அதே போல் உங்களுக்கும் இப்போ குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா குழந்தை உங்கள் கையில் தான் இல்லை, மற்றபடி குழந்தை ஐசியூலையோ இல்லை வெண்டிலேட்டர் தான் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வேணால் பாருங்கள், குழந்தை உங்கள் கையில் கொடுப்பாங்க, நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக போகிறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த போதகர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி மனசில் கொஞ்சம் ஆறுதல், ஓகே குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி நைட்டே அந்த நர்ஸு குழந்தைய கொண்டு வந்து அந்த அம்மா கையில் தராங்க. தந்தோன்னா அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. எதனால? ஏன்னா அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த மூச்சு திணறல் பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு, அதனால் உங்ககிட்டே நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தோம். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ வருஷம் கழித்து பிறந்த குழந்தை அது, அதுவும் கஷ்டத்தில் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் கடவுள் அந்த குழந்தையும் கைவிடலை, அந்த குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்து அந்த அப்பா அம்மாவையும் கைவிடலை. அதனால அந்த பேபி பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி தானே ஏசப்பா குழந்தையா பிறந்து அதுவும் பெரியவராக என்ன ஆனார், நம்மளோட பாவத்துக்காக உயிரே கொடுத்தாருல்ல. அப்படிப்பட்ட ஏசப்பா பிறந்த நாள் தான் கிறிஸ்மஸ். அதனால் அந்த கிறிஸ்மஸை சும்மா நம்ம
ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ்ன்னு சொல்லி கொண்டாடுறதை விட அதோட உண்மையான அர்த்தம் என்ன, நமக்காக ஒரு ரட்சகர் பிறந்தாருன்றத சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். ஓகே பசங்களா, அடுத்த வாரம் வேற கதையோட பார்க்கலாம். ஓகேவா, பாய். கவனிச்சிங்களா? ரொம்ப அழகா இருந்துச்சுல, ரொம்ப நல்லா ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான நீங்கள் ஸ்டோரி இன்னைக்கு கேட்டீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லா காம்படிஷன்ஸ் முடிச்சாச்சு. நம்மளுடைய டிராயிங்கில் ஆரம்பிச்சு, சிங்கிங்கில் ஆரம்பிச்சு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு, நவ் வி ஆர் இன் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்படிஷன், மனப்பாட வசனம் காம்படிஷன். ஸோ திருப்பியும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுங்கள். மனப்பாட வசனத்துக்கு தான் ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குது. படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும், அழகாக சொல்கிற பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஸோ 3 குரூப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப் 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைங்க, 5 years and 5 years below. செகண்ட் குரூப் 6 to 8 years, 6லேருந்து 8 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் 2ஆம் வகுப்புக்கு வருவாங்க. 3ஆம் வகுப்பில் இருக்கிற பிள்ளைங்க, அதாவது 3வது பிரிவில் இருக்கிற பிள்ளைங்க 9 வயதுக்கு மேலே, 9 years and 9 years above, 3 குரூப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த எல்லாருமே கம்பல்சரி 2 வசனம் படிக்கணும். 1 பழைய ஏற்பாட்டிலேருந்து, 1 புதிய ஏற்பாட்டிலேருந்து. ஓகே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம 2 வசனங்கள் எடுக்க போகிறோம். இதில் 1, இதில் 1. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிறவங்க என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மத்தேயு 1:21. ஓகே, ஐசாயா சாப்டர் 11 verse 1, மேத்யூ 1:21. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப்புக்கு ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 11லேருந்து 14 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 7 verse 14, லூக் சாப்டர் 2 verses 11 to 14. The third group 9 years and 9 years above, right? So அவங்களுக்கு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 20 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 9 verse 6, லூக் சாப்டர் 2 verses 1 to 20. ஸோ மறந்துடாதீங்க, இதுதான் உங்களோட மனப்பாட வசனம். அழகாக படித்து எப்போ சொல்லணும்? அடுத்த வாரம் தான் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்த வாரத்தில் அழகாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அனுப்பிடுங்க. ஓகே, அடுத்த வாரம் என்ன பேட்ச்? ஓகே, அடுத்த வாரம் இந்த அழகான இந்த உட்டனில் வர இந்த முன்னணி, ஓகே, இந்த உட்டனில் இது பண்ணுற இது அழகாக இந்த தொட்டில், ஓகே, இது நீங்கள் பண்ணி கொண்டு வாங்க. அடுத்த வாரம் நான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன், கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்தோட. ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். பாய். போன வாரம் பேட்ச் படம் குத்தி மெமரிவர்ஸ் வீடியோ அனுப்பின பிள்ளைகளுடைய பேர்களை இப்போ ஆல்பபெட் ஆர்டரில் வாசிக்கிற உங்கள் பேர் வரும், கவனமாக கேளுங்க. அகப்பை யாழ்னி சிஎஸ் திருவன்றம், ஆனி ஜோனா ஜே செவாப்பேட்டை, பிளெஸான் டிபி கைவண்டூர், கேலப் ஜோயல் ஜேவி பெங்களூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபோரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஆனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் ஜோனத்தான் பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜெஷுரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகோஷிபா எம் பெங்களூர், ஜாஷுவா ஜேவி பெங்களூர், ஜூடா பென்னரே பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, நேயன் ஐயா திருநின்றவூர், ரிச்சர்சன் டிபி கைவண்டோ, சாண்டோ ஜோஸ்பின் சிஎஸ் திருவாண்டம், ஸ்டீவ் ஆர் கும்மிடிப்பூண்டி. போன வாரம் ஸ்டார் பேட்ஜ் குத்தி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. ஸ்டார் பேட்ஜ் குத்தி அனுப்பிச்ச பிள்ளைகளுடைய படங்கள் இப்போ வரும், உங்க படமும் வரும், கவனமா பாருங்க.
காம்படிஷன்ஸ், டிராயிங் காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு 8ஆம் தேதியோட. நிறைய பிள்ளைங்க படத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த படத்தெல்லாம் உங்ககிட்ட அனுப்பிச்சேன். எது நல்லா இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னது பிளெஸண்ட் டிபி கைவண்டூர் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 2வது மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைகள் 3 வயசு உள்ள பிள்ளைகள் நேயன் ஐயார் திருநின்றவூர், ஜோனா சூசன் ஜெகஷிபாயம் பெங்களூர், இந்த படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய அழகா வரைய கத்துக்குங்க. போன வாரம் சிங்கிங் காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. அந்த சிங்கிங் காம்படிஷன்ல பாடின பிள்ளைங்க யாருன்னு சொன்னா ஆட்லின் பெனிட்டா பி பிராட்வே, ஆனி ஜெகநாத் சேஸ் ஜெவாப்பேட்டை, பிளெஸான் டிவி கைவண்டூர், டேரிஸ் ஜோனத்தான் சுவிட்சர்லாந்து, டெபரா ஜோன் சுவிட்சர்லாந்து, ஹேனா பிரிசிலா ஜே பாடி, ஜேசன் ஜோனத்தான் ஜே பெரியகுப்பம், ஜோகன் சாமுel ஜஷுரன் எம் பெங்களூர், ஜோனா சூசன் ஜெகஷிபா எம் பெங்களூர், ஜூடா பென்னர் பாடி, கெசியா ஆட்லின் டேஃபடில் ஜி கீழ்பாக், மெர்சி மெட்டில்டா கே பூந்தமல்லி, ரிச்சர்சன் டிபி கைவண்டூர். மொத்தம் 13 பேர் பாடியிருக்காங்க. அந்த பாடல்களை உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பாருங்கள் யார் யார் எப்படி எப்படி பாடியிருக்காங்கன்னு. சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடியிருக்காங்க, சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் பாடியிருக்காங்க, சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் பாடியிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் தம் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் தம் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையோரை ஏற்றிட, மாசற்ற ஜோதி கிறிஸ்துவ துர்வஸ்து மரியம் கண்ணீடம் உதித்து, மரியம் கண்ணீடம் உதித்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுகுமாரன் வேஷமாய் உன்னன் தகஞ்சி முகஞ்சி வாசக முன்னொஞ்சி வாசக மேரி நிரம்பெழும் உன்னத காதலும் பொருந்தவே செல்வர் நன்மை சொல்வத நஞ்சிதனால். தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீமையகற்றிட சங்கித்த சங்கித்த சந்தித்த சந்தோஷமன சோபனம் பாடவே, இங்கித்த 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 நாமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. கேள்ஜேன் மீத்தராயர்க்கே வேணுதூத்தியமேருதே, அவர் பாவநாசக சமாதான காரணர், மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போகேம் பிரித்து, இத்லகேமு கொடுங்க ஜென்ம செய்தி கூறுங்க. கேள்ஜன் மீத்தராயர்க்கே விண்ணுதூத்தியமேருதே, வானோர் போற்றும் கிறிஸ்துவே லோகமாளும் நாதரே, ஏற்ற காலம் தோன்றி நீர் கன்னியிடம் பிறந்தீர். வாழ்க நர தெய்வமே அருளவதாரமே, நீரிமானோ வேலன்பாய் பாரில் வந்தீர் மைந்தனாய். கேள்ஜன் மீத்தராயர்க்கே விண்ணுதூத்தியமேருதே.
ஓகே. அது வாரும் பெத்லகேம் வாரும், வாரும் பரிசையுடன் வாரும், வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை, வாரும் விரைந்து வாரும், வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை, வாரும் விரைந்து வாரும், பேட்டி நடந்து வாரும், அதோ சற்று நிமிர்ந்து பாரும், பட்டணம் போல் சிறு பெத்லகேம் தெரியுது பாரும், மகிழ்ந்து பாரும், பட்டணம் போல் சிறு பெத்லகேம் தெரியுது பாரும், மகிழ்ந்து பாரும், வாரும் பெத்லகேம் வாரும், வாரும் பரிசையுடனே வாரும், வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை, வாரும் விரைந்து வாரும், வாரும் எல்லோரும் போய் வாழ்த்துவோம் இயேசுவை, வாரும் விரைந்து வாரும். I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring for you and your kin. Good tidings for Christmas and a Happy New Year. I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas and a Happy New Year. My name is Jairus Johnson Christopher. Thank you. I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas. I wish you a Merry Christmas and a Happy New Year. My name is Deborah. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீட்போமென்ற வாசகம், பிசகாமல்லாண்டவர் மீட்பரை அனுப்பினார். முற்பிதாக்கள் யாவரும் தீர்க்கதரிசிகளும் சொல்லி ஆசைப்பட்டது வந்து நிறைவேறிற்று. வாரும் லோகம் மீட்பரே, கனி பெற்ற மைந்தானே, நீர் பிதாவின் காணிக்கை, உலகத்தின் அருமை
சுத்திலும் என்னமான ஜெய ஜெயம் சீலே சுனாந்தனுக்கு ஜெயமங்கலம் அதன் ஏகநாதனுக்கு சுவமங்கலம் சீலே சுனாந்தனுக்கு ஜெயமங்கலம் அதன் ஏகநாதனுக்கு சுவமங்கலம் பாலிலோ நேதனுக்கு பாலமப்போல் பாதனுக்கு பாலிலோ நேதனுக்கு பாலமப்போல் பாதனுக்கு நேலேலு போதனுக்கு நித்திய சங்கீதம் நேலேலு போதனுக்கு நித்திய சங்கீதம் சீலே சுனாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதின் ஏகநாதனுக்கு சுபமங்கலம் 10 லட்ச லட்சனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பலமப்பனத்தனுக்கு புத்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாலனுக்கு சலுவதிகாரனுக்கு சத்திய விஸ்தாலனுக்கு சலுவதிகாரனுக்கு பட்டலுபகாலனுக்கு மலமக்கும் மாலனுக்கு பட்டலுபகாலனுக்கு மலமக்கும் மாலனுக்கு சீலே சுனாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதின் ஏகநாதனுக்கு சுபமங்கலம் வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே எங்கும் வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம் இன்னும் வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே இங்கு வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசுமட்டியில் படுத்திருக்கிறார் இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார் வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே இங்கு வெத்தலையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே कृपासन जय जय मासिला देव पुत्रन मानिद नाना जय जय मासिला देव पुत्रन मानिद नाना जय जय Rafale vete milpădătă,
இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான் லாஸ்ட் டேட்டு. இன்னையோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அனுப்பணும். ஃபேன்சி ட்ரெஸ் அனுப்பக்கூடிய பிள்ளைகள் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் மட்டும் போடக்கூடாது. மீது எந்த வேஷம் வேணால் போட்டு நீங்கள் அனுப்பலாம். ஓகே, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் மட்டும் போடாமல் மற்றதை அனுப்புங்க. அடுத்த வாரம் என்ன போட்டி அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். போன வாரம் நான் சொன்னேன், இந்த வருஷத்தோடு கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நிறைவு பெற போகிறது. இதோட கூட கர்த்தருக்கு எப்போ சுத்தமோ அப்போ தான் அடுத்த சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்றத கடைசியில் நான் சொல்கிறேன். மெமரி வேர்ஸ் காம்படிஷன் அடுத்த வாரம் லாஸ்ட் டேட்டு. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்பு பிலோ 5 இயர்ஸ். ஏசாயா 11வது அதிகாரத்தில் முதல் வசனம், மத்தேயு முதல் அதிகாரம் 21வது வசனம். ரெண்டாவது குரூப்பு 6 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் 11லேருந்து 14 வசனம். மூணாவது குரூப் 9 வயசுக்கு மேலே. ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், லூக்கா 2வது அதிகாரம் முதல் 20 வசனம். ஒவ்வொரு குரூப்புக்கும் 2 பகுதிகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட். மனப்பாடமாக இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் அது எந்த டிரான்ஸ்லேஷன், ஆர்எஸ்வியா, கிங் ஜேம்ஸ் வெர்ஷனா, டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷனா, எது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஒப்பிக்கணும். தயவுசெய்து யாரும் சொல்லித்தரக்கூடாது. நல்லா கவனமாக சொல்லணும். நல்லா சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு 200 rupees கேஷ் அவார்ட் உங்கள் வீட்டை தேடி வரும். மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கப்படும். யோசுவாவுடைய சர்டிஃபிகேட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அடுத்த வாரத்தோட இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நிறைவு பெறுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகள் எல்லாம் பெருசாயிட்டாங்க, பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அதனால அவர்கள் ஒவ்வொருவராக ஆன்லைன் சண்டே ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறதுனால புது பிள்ளைகள் யாரும் வர்றதில்லை. இன்னொரு முக்கியமான காரியம், உங்களுடைய சண்டே ஸ்கூல் ஆரம்பமாயிடுச்சு. இது ஆன்லைனில் எப்போ ஆரம்பிச்சோம்னாக்கா இந்த கொரோனா பீரியடில் ஆரம்பித்தோம். அதனால் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் அடுத்த வருஷத்தில் நடக்காது. இந்த 29ஆம் தேதி தான் கடைசி நாள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ் என்று சொல்லி வாழ்த்துக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த வாரத்துக்குள்ள பேட்ஜ் படமும் மனப்பாட வசனத்தையும் வரக்கூடிய 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள்ள அனுப்பணும், மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாப்பை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர் தாமே கற்று தெரிந்து கொள்ள காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆஸ்வதி தாங்க. இதுவரை இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் படித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு கருத்தில் ஒப்படுகிறோம். ஒரு கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இந்த குடும்பங்களும் இந்த திருச்சபை ஆஸ்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். God bless you. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பா. We wish you all Merry Christmas.